டீலிமிட்டேஷன் கண்டிப்பா இதை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2/3 மெஜாரிட்டி இல்லாம இப்ப அது ஃபெயில் ஆயிருக்கு. அது என்ன 2/3 மெஜாரிட்டி? எந்த பில் பாஸ் பண்ணாலும் 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுமான்றதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாடாளுமன்றத்துல அடிக்கடி பயன்படுத்துற 2 டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி என்னன்னு பார்ப்போம். இப்ப நாடாளுமன்றத்துல 543 எம்பிகள் இருக்காங்கன்னா அதுல 50% மேல இருக்கவங்க ஓட் பண்றாங்கன்னா அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இது எந்தெந்த மசோதாவுக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஆர்டினரி மசோதா. இப்போ ஒரு லாவை கிரியேட் பண்றாங்கன்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அடுத்து மணி பில், டாக்ஸ், பட்ஜெட் போன்ற விஷயங்களுக்காக ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்கன்னா அதுதான் மணி பில். இந்த மணி பில்க்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இதை 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 எம்பிஸ் இருக்காங்கன்னா அதை 33 டிவைட் பண்ணோம்னா அதுல 2 பங்கு 66 எம்பிஸ்க்கு மேல ஓட் பண்றாங்கன்னா அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா வேணும். இப்போ அவங்க ட்ரை பண்ணதும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான். ஆனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இல்லாம அது இப்ப ஃபெயில் ஆயிருக்கு. இதுக்காக தான் நம்ம ஓட் பண்ற எம்பி என்ன ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.